வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது, அவர்கள் தப்பித்து ஓடவும் முடியாது என உறுதி கூறிய அமைச்சர் அர்ச்சுனா நாணயக்கார. நாடாளுமன்றத்தில் அமர்ந்து மேலே பார்த்துவிட்டு வீடு செல்வதற்காக நான் வரவில்லை என்று தைரியமாக குற்றத்தை சுட்டிக்காட்டிய அர்ச்சுனா. இனி விரிவான செய்திகள். சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கண் சத்திர சிகிச்சைக்கு பின் சிக்கல்களுக்கு உள்ளான நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் இவ்வாறு 17 நோயாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நோயாளர்களில் சிலர் முழுமையாக கண் பார்வை இழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்த சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் குழு அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிக்கல்களை ஏற்படுத்திய மருந்தை இறக்குமதி செய்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறினார். 2023ஆம் ஆண்டு மே மாதம் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் கண் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பல நோயாளர்களின் கண் பார்வை சத்திர சிகிச்சையின் பின் கண் பார்வை சிக்கலுக்கு உள்ளாகினர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மருந்தில் கிருமிகள் இருந்ததால் அறுவை சிகிச்சைக்கு பின் நோயாளிகளின் கண் பார்வை பலவீனமடைந்தது அல்லது முற்றாக இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சுனா நாணயக்கார சட்டம் தன் கடமையை செய்யும், குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது, அவர்கள் தப்பித்து ஓடவும் முடியாது என தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் குற்றமிழைத்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நீதி அமைச்சர் அர்ச்சுனா நாணயக்கார இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். எனவே அவசரப்பட வேண்டாம். சட்டம் தன் கடமையை செய்யும், குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது, அவர்கள் தப்பித்து ஓடவும் முடியாது. குற்றங்கள் இழைத்தவர்கள் தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். இதில் அரசியல் தலையீடு இருக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அருகிலுள்ள பாடசாலைகளில் சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் பகுதியளவில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள பாடசாலைகள் தொடர்பில் மீளாய்வு நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். நாங்கள் தற்போது திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளை மதிப்பாய்வு செய்து வருகிறோம். இவற்றில் பல பாடசாலைகளில் ஓரளவு மாத்திரமே திட்டங்கள் முடிக்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே இந்த பாடசாலைகள் அனைத்தையும் நாங்கள் மதிப்பாய்வு செய்து வருகிறோம். எங்கள் திட்டத்தின்படி 3 கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்து சிறுவர்களும் கல்வி கற்க ஒரு ஆரம்ப பாடசாலையும் இதுபோன்ற பல பாடசாலைகளையும் சேர்ப்பதன் மூலம் முழு வசதியுள்ள மேல்நிலை பாடசாலைகளையும் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். 90% பணிகள் நிறைவடைந்துள்ள பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கையின் துன்பத்தை உயர்த்துவது தூதரகரின் பொறுப்பு என வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கான புதிய ராஜதந்திரிகளை நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. இங்கு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் ராஜதந்திர சேவைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் இலங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருந்ததாகவும் புதிய நியமனங்களை பெற்று ராஜதந்திரிகளிடமிருந்து அவ்வாறானவற்றை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் ஜனாதிபதி புதிய ராஜதந்திரிகளுக்கு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்படுமாறும் அந்த நாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் சேவைகளை வழங்குவதற்கு முன்னின்று பாரபட்சமின்றி நியமனம் வழங்க செயற்படுமாறும் பணிப்புரை வழங்கினார். இதன்போது இலங்கை பணியாளர்கள் தொழில் புரியும் மத்திய கிழக்கு, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ராஜதந்திர சேவைகளை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் இலங்கையின் முதலீட்டாளர்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பணியை ராஜதந்திர சேவையினூடாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவது தூதுவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாரிய பொறுப்பு எனவும் அதற்கு தேவையான ஆதரவை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார்.
வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கென ஜனாதிபதி அனுரகுமார 4 தூதுவர்களையும் உயர்ஸ்தானிகர் ஒருவரையும் நியமித்த நிலையில் ராஜதந்திர சேவையில் 20 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் இவ்வாறு ராஜதந்திர சேவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் காலத்தில் அரசாங்கம் கோரிய விடயங்களுக்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் தீர்மானங்களுக்கும் இடையில் பாரிய இடைவெளிகள் இருப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் அர்ஷடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், சிவப்பு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 220 ரூபாவாகவும் நாட்டு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை 230 ரூபாவாகவும் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிலையில் 265 ரூபாவுக்கு சிவப்பு அரிசி விற்கப்படுவதாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த அரசாங்கம் அமைய பெற்று 3 மாதங்கள் கடந்துள்ளன. இப்போது அரிசி இல்லை என கூற முடியாது. சிவப்பு அரிசியை இறக்குமதி செய்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. தற்போது நாட்டில் அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெல்லுக்கான கொள்வனவு விலையை 110 ரூபாவை நிர்ணயிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. தேர்தல் காலத்தில் இந்த அரசாங்கம் மக்களுக்கு பொய்களை கூறிய ஏமாற்றியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் கூட 130 ரூபாவுக்கான நெல் கொள்வனவு செய்யப்பட்டது. ஆனால் விவசாயிகளுக்காக போராடுகிறோம் என கூறியவர்கள் 110 ரூபாவுக்கு நெல்லை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளனர். தேர்தல் காலத்தில் அரசாங்கம் கூறியதற்கும் தற்போது அவர்கள் நாடாளுமன்றில் முன்வைக்கும் விடயங்களுக்கும் இடையில் பாரிய இடைவெளிகள் உள்ளன. செய்ய முடியாதவற்றை மக்களுக்கு பொய்களை கூறியே இவர்கள் ஏமாற்றியுள்ளனர் என்றார். நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாததை அடுத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபாநாயகரிடம் தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சபையில் உரையாற்றிய போது, நான் நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் பற்றி டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு கடிதத்தை கொண்டு வந்தேன். எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. நான் கொடுத்த கடிதத்திற்கு இன்று வரை எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பியதாக அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்றும் கூட எனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நாடாளுமன்றத்திற்கு நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன். எனக்கு பதிலை தாருங்கள் என சபாநாயகரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த சபாநாயகர், நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். இது தொடர்பாக பதிலை பெற்றுக்கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்து நாடாளுமன்றத்திற்குள் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்காக வரவில்லை என்றும், உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையால் நாடாளுமன்றம் வந்து பயனற்ற நிலைமை இருப்பதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டார். இதன்போது எழுந்த எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலக இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர், சபாநாயகர் உள்ளிட்ட தரப்பு கலந்துரையாடி இருப்பதாகவும், இந்த விடயத்தில் சபாநாயகரின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார்.